உலகின் முதல் திரவ எரிபொருள் ராக்கெட். ராபர்ட் ஹெச் கோடார்ட் அவர்கள் 1926 மார்ச் 16 அன்று உலகின் முதல் திரவ எரிபொருள் ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவினார். இந்த வரலாற்று சம்பவம் ஆபர்ன், மாசசூசெட்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிய இடங்களில் நடைபெற்றது. அந்த காலத்தில் ராக்கெட் தொழில்நுட்பம் இன்னும் ஆரம்ப நிலையில் இருந்ததால் இந்த முயற்சி அறிவியல் உலகில் மிக முக்கியமான முன்னேற்றமாக கருதப்பட்டது. ராபர்ட் கோடார்ட்டின் ராக்கெட் பெட்ரோல் மற்றும் திரவ ஆக்சிஜன் ஆகியவற்றை எரிபொருளாக பயன்படுத்தியது. அதற்கு முன் இருந்த ராக்கெட்டுகள் பெரும்பாலும் திட எரிபொருள் பயன்படுத்தின. ஆனால் திரவ எரிபொருள் பயன்படுத்தியதால் அதிக கட்டுப்பாடு மற்றும் சக்தி கிடைத்தது. இதனால் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றம் ஏற்பட்டது. 1926 மார்ச் 16 அன்று ஏவப்பட்ட அந்த ராக்கெட் சுமார் 2.5 வினாடிகள் மட்டுமே பறந்தது. அது சுமார் 41 அடி உயரம் வரை சென்றது மற்றும் சுமார் 184 அடி தூரம் பயணித்தது. இவ்வளவு குறுகிய பரப்பாக இருந்தாலும் இது மனிதர்களின் விண்வெளி ஆராய்ச்சிக்கான முக்கிய ஆரம்பமாக அமைந்தது. இந்த முயற்சி உலகம் முழுவதும் விஞ்ஞானிகளுக்கு புதிய ஊக்கத்தை வழங்கியது. பின்னர் உருவான பல விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களுக்கு இது அடித்தளமாக அமைந்தது. குறிப்பாக நாசா போன்ற அமைப்புகள் ராக்கெட் தொழில்நுட்பத்தை மேலும் மேம்படுத்த இந்த கண்டுபிடிப்பின் கருத்துக்களை பயன்படுத்தின. இதன் விளைவாக மனிதர்கள் விண்வெளிக்கு செல்லும் கனவு நனவாகியது. பின்னர் நடைபெற்ற அப்பல்லோ 11 மூன் லேண்டிங் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கும் கோடார்ட்டின் ஆராய்ச்சி அடிப்படையாக இருந்தது. அதனால்தான் ராபர்ட் கோடார்ட்டை நவீன ராக்கெட் தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது.